எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் உன்னை போலவே இருப்பான். டேய், மாசமான பொண்ணுங்க எதை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆத்தா சொன்ன மாதிரி நான் உங்களெல்லாம் ஒட்டி வச்சு அழகு பாக்குறேன். உங்களெல்லாம் பார்த்து என் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா போதும். ஜிஜிபி. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அழகான குழந்தை பிறக்கும். நான் தான் ஓட்டுறேன். தினம் தினம் சாகடிக்கிறது இல்லாம இந்த படங்கள் எல்லாம் மாட்டி ஒரேடி என்ன தூக்கிட்டாரு. தண்டனக்கார் கொட்டடிச்சு மண்ணுக்குள்ள போட்டு மூடிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. போங்க. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ நல்லா இருப்ப, உனக்கு ஒண்ணு ஆகாது. நாம கும்புற சாமி நம்மளை கைவிட மாட்டார். இத்தனை நாள் பொறுத்துக்கிட்ட, இன்னும் 2-3 நாள் பொறுத்துக்க, உனக்கு குழந்தை பிறந்து. வாமா, போய் படு. இன்னும் 2-3 நாள்ல நான் செத்து போறவதானே? எனக்கு வேணே அவன் இந்த சனியை கொண்டுட்டு நான் செத்து போறேன். அந்த குழந்தை கொண்டாடுமா? அந்த குழந்தை உண்டாகிறது நான் தானே காரணம். என்ன கொண்டு என்ன கொண்டு என்ன இதெல்லாம் தலையில அடிச்சா சாமி குத்தம் வந்துரும் சொல்லுவாங்களே. வேண்டாயா, வேண்டாம். வா பேச்சம்மா, போலாம். முனியசாமி, ஏப்பா உனக்காக அங்க பிரதர்ஷனம் பண்ண, காவடி எடுத்த, என்னென்னமோலாம் பண்ண. பாவம் என் பொண்டாட்டி சின்ன பொண்ணு, புள்ள பெத்துக்கிட்டா செத்து போடுவாங்கிற பயத்தை உங்களால போக்க முடியலையா? உங்க லீடர் பரமசிவம் இருக்கார, அவரோட பொண்டாட்டி பார்வதி, அவங்க மட்டும் 2 பிள்ளைங்க பெத்துக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்கலாமா? இந்த பிரசவத்துல பொண்டாடி ஏதாவது ஆச்சு, அப்புறம் எவனும் புள்ள வரம் கேட்டு இந்த மரத்துல தொட்டி கட்ட முடியாது. எல்லாத்தையும் வெட்டி அக்காவுக்கு இடுப்போலி ஜாஸ்தி ஆயிடுச்சான். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். சித்தப்பு வேற வீட்டுல இல்லையா? ஆத்தா உங்களை கையோட கூட்டிட்டு சொல்லிச்சு. இந்த காத்து மலையிலையும் வேர்க்க விறுவிறுக்க வேகமா எங்க போயிட்டு இருக்க ராசையா? மனுஷன்,
ஆஸ்பத்திரியில என் பொண்டாட்டி பிரசவ வேதனை துடிச்சிட்டு இருக்கான். மரியாதையை வழிய விடு. ராசையா, ஞாபகம் இல்ல ராசையா, நீ போலீஸ்ல பிடிச்சு கொடுத்திய அதே விஷயம் தான். ஒரு வருஷம் கழிச்சு இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்க. நான் ஜெயில கல்லோடைச்ச, களி தின்ன, கொக்கு சூட கழுவுன. நீ என்னடான்னா கல்யாணம் பண்ணி கற்பம் பண்ணி உன் பொண்டாட்டியா புள்ள பக்கம் லெவல கொண்டு விட்டுட்ட. இந்த பாரு விஸ்வம், எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். என் பொண்டாட்டியை பார்க்க போகணும், வழிய விடு. ஒரு நாள் உன் பொண்டாட்டியை பார்க்காம இப்படி துடிக்கிறியே, 365 ராத்திரி நான் இப்படி துடிச்சிருப்பேன். அந்த மாதிரி உன் பொண்டாட்டி துடிக்க வேண்டாம். அதுக்காகத்தான் அவகிட்ட இருந்து உன்னை நிரந்தரமா பிரிக்க போறேன். கவலைப்படாது, உன் பொண்டாட்டி அனாதையாயிட மாட்டான். ஊருக்குள்ள வேற புருஷன் கிடைக்காம போயிடுவான். கிடைக்கலாம், நானே வச்சுக்கிறேன். என்னாச்சு? பேச்சுங்க. என்னாச்சு? பேச்சு என்னாச்சு? உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. என் பொண்டாட்டி உசுரோடு இருக்கலாம். உள்ள போய் பாருங்க.